வெற்றி கழக கொடியேறு நம்ம சனத்து விதி மாறு வெற்றி கழக கொடியேறு வெற்றி கழக கொடியேறு சனத்து விதி மாறு வெற்றி கழக கொடியேறு இந்த மாபெரும் தலைவராகப்பட்டிருக்கு வரவேற்புரையாற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நகரக்கழக செயலாளர் அன்பு தம்பி நசூல் அவர்களை அழைக்கிறோம். ஆட்சியில் இன்று விவசாய சொத்துக்கு எதிராக சட்டமன்ற விழிப்புள்ள அவர்களை வன்மையாக கண்டிக்கிட்டு விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய கழக தோழர்கள் அனைவரையும் வருகிறவர்கள் என்ற துணை நகர கழகம் சார்பாக எல்லாரையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் இ பாண்டியன் அவர்கள் பேச்சுரையாற்றுவார். நாங்கள் எல்லாம் வழங்கும் தளபதி அவர்களின் திசையை நோக்கி வழங்கி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்களின் மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் அவர்களை மனமார்ந்து வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒன்றிய பாசிச பாஜக அரசு ஒன்றிய பாசிச பாஜக அரசு என்ற ஒன்று வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளது. அதை முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் எதிர்த்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்றால் அது எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் மட்டுமே நடக்கிறது. பாஜக என்றால் பல கட்சிகளுக்கு ஒருவித பயம். அதாவது என்றால் ஐடி ரைடு, இது அரசியல் கோளாறு என பல விதங்களில்
சங்கடங்களையும் கூட்டக்கூடிய ஒரு பயங்கரவாத கட்சி தான் அது பிஜேபி. அப்படிப்பட்ட கட்சிக்கு இன்னும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் எங்களின் கொள்கை எதிரி பிஜேபி 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 என்று சொல்லுவார். அதன் அடிப்படையிலே இன்று நம் தோழர்களாகிய முஸ்லிம்களுக்கு எதிராக வக்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளது. இதை முழுமையாக கண்டனத்துக்கு உட்பட்டது மட்டுமின்றி வன்மையாக கண்டித்து விழுப்புரம் வடமேற்கு மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். முக்கிய கழக செயலாளர் சாந்தசுரன் அவர்கள் உரையாற்றுவார். போராடுவோம் போராடுவோம் இஸ்லாமிய இஸ்லாமிய போராடுவோம். மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு இஸ்லாமிய மறைமுக ஆட்சி திமுக ஆட்சி யாருக்கும் பாடி வைக்கல. இப்போது என் தோழி என்னைக்கு 2025 ஆரம்பித்தாரோ அன்னைக்கு முக்கிய காரணம் என்ன? இதே மோடி முக்கியங்க, மோடிக்கு பங்கிருக்கீங்கள சரியா? ஏன்னா அவரை இந்த மாநிலத்தோட பங்கிருக்கு, மறைமுக பங்கிருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க, மசாலாவுக்கு பங்கிருக்கு. மற்றவங்க வார்த்தை கேட்டிருக்கோம், ஒரே ஒரு வார்த்தை நாடு கேட்டிருக்கோம். செயலாளர் கிழக்கு அன்பு நண்பர் திருமலை அவர்கள் கண்டன உரையாற்றுவார். நாம் வணக்கம் செய்வோம். தளபதியான விஜய் நோக்கி இன்று போராட்டத்துக்கு என்னுடைய தமிழக வெற்றி கழக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டம் போராட்டம் மத்திய அரசு போராட்டம், நீங்க பேசுங்க. போராட்டம் போராட்டம் மத்திய அரசு போராட்டம். இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு உரிமையான இடத்துல பறிமுதல் செய்யறது தவறு தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சுருவீங்க. இந்த போராட்டம் கண்டிப்பா போட்டு அந்த மசோதாவை நம்ம மறுபடியும் திரும்பி பெறதுக்காக போராடப்படுறோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். நாம் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்திருந்த இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவின் விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தின் எழுச்சி கண்டன உரையாம் எங்கள் விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களின் கண்டன ஆர்ப்பாட்ட உரையை இப்பொழுது உங்கள் முன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்றைக்கு வடமேற்கு மாவட்டம் செஞ்சி 4 முறை சந்திப்பில் இருக்கிற இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிராக ஒன்றிய பாசிச அரசு பாஜக கொண்டு வந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எடுத்து நாடெங்கிலும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு ஒரு போராட்டத்தை நடத்தி கொடுக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் வாயிலாக இவரையெல்லாம் அத்தோழருக்காக போராட வேண்டும் என்று அன்பை கட்டளையிட்டிருக்கின்ற தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆசையோடு பொதுச் செயலாளர்களுடைய துணையோடு இன்றைக்கு இந்த வாரம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி பாண்டியன் அவர்களுக்கும், செஞ்சி மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி தமிழரசன் அவர்களுக்கும், இந்த செஞ்சி ஒன்றியத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு தமிழன் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரின் அன்பு தம்பி அன்பு இளைஞர் சாந்தசிவன் அவர்களுக்கும்,
மேல்மலையூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி திருமலை அவர்களுக்கும், மேல்மலையூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி திருமலை அவர்களுக்கும், மேல்மலையூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி ரகுபதி அவர்களுக்கும் மகளிர் அளிப்பவர்களாக இன்று பெரும் பங்காற்றி கொண்டிருக்கின்ற என் மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எழுச்சியோடு தன்னை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணி உள்ளிட்ட வயவரணி உள்ளிட்ட பல்வேறு தோழர்களுக்கும் என் அன்பு கலந்த பாட்டுகளும் வழக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன். இஸ்லாம் மக்களுக்கு எதிராக வகுப்பு வாரிய சட்ட மசோதாவை ஒரு பெரும்பான்மையோடு ஒரு ஆணவத்தோடு இன்றைக்கு அந்த மசோதா வெற்றியடைய செய்திருக்கின்ற ஒன்றிய பாஜக பாசிச அரசு கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்திய பெரும்பான்மையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்லாம் பெருமக்கள் பெரும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாசிச பாஜக ஆசியால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உருக்கி ஆட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த பாஜக சிறுபான்மைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாம் பெருமக்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையில் இந்த பாசிச பாஜக அரசு இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு அமர்ந்த திருத்தத்தை கொண்டு இருக்கிறது. இந்த திருத்தம் ஒரு பேராபத்து இந்த திருநாட்டிற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டிக்கிற வகையில் நாம் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இந்த தமிழக வெற்றியையும் இந்த தமிழ் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தோழர்களே, அன்பு தலைவரையார் சமூகத்தில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் பலாதனாக முதல் செயற்குழு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திலே முதல் தீர்மானமாக இஸ்லாம் பெருமக்களுக்கு இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ஏற்புள்ள என்ற ஒரு மாபெரும் தீர்மானத்தை முதல் தீர்மானமாக கொண்டு வந்த தலைமையாக இதை யாரும் மறுக்கிறார். இஸ்லாத்திற்கு எதிராக பிஜேபியின் பி டீம் என்று சொல்லப்பட்ட அல்லது இவருக்கு எதிராக எது பேசினாலும் அவர் அவருடைய பி டீம் என்று பரப்பை செய்கிற இந்த பாயாச அரசுக்கும் பாஜக அரசுக்கும் இன்றைக்கு ஒரு மாபெரும் சக்தியாக சவால் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரே தலைவன் நம் தலைவராக ஒட்டுமொத்த மக்களின் உரிமைக்குள்ளாக இன்றைக்கு பாஜக ஒட்டுமொத்த உரிமைக்குள்ளாக இன்றைக்கு தமிழக வெற்றிகளும் மக்களோட பாசிச அரசை கண்டித்து மாபெரும் உரிமைகளை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, வரலாறு காலாக அந்த பொதுக்குழு தீர்மானத்தை நான் இந்த முன்னே தளபதியார் ஈட்டி கொண்டு வந்த அந்த வரலாற்று சொல்லிட்டு ஒரு தீர்மானம் முதல் தீர்மானத்தை நான் முன்னே படிக்கின்றேன். தீர்மானம் 1, இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்ஃபு சட்டத்தை திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும். நாடு முழுவதும் உள்ள வகுப்பு சொத்துக்களை பதிவு செய்து வெளிப்படைத்தன்மையை நிரூபிப்பது என்ற காரணத்தை கூறி வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திடீரென கொண்டு வந்தது. இதற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அடுத்து கூட்டுக்குழு ஆய்வுக்கு இந்த மசோதாவை அனுப்பப்பட்டு இக்குழுவின் எதிர்கட்சி உறுப்பினர்கள ஆளுங்கட்சி உறுப்பினர்களே அதிகம். ஆதலால் அவருடைய ஆதரவு பலமாக இருந்த காரணத்தினால் புதிய திட்டங்களை இந்த கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. வகுப்பு சட்ட திருத்த மசோதாவில் சேர்க்கப்பட்டன. இதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய நிபுணர்களை உருவாக்கி இஸ்லாமிய மக்களை அதிகாரத்தை கொடுக்கும் வகையில் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய பாஜக பாசிச அரசு திரும்பப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது. வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை எடுத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநில அரசுகள் சட்டசபையில் தீர்மானம் ஏற்றுள்ளன. இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வகுப்பு சட்ட திருத்த மசோதாவின் வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடாது என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்வது என்ற ஒரே தீர்மானத்தை கொண்டு வந்த ஒரே தலைவன் தமிழக வெற்றி கழகம் தலைவன் நமது தலைவன் சகோதரர்களே, நேற்றைக்கு கூட இந்த போராட்டத்தை அறிவித்த தலைவர்களுடைய மாபெரும் ஒரு அறிக்கையை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை முன்னே வாசிப்பது நான் கடமைப்பட்டுள்ளேன். ஜனநாயகத்திற்கு எதிரான வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும். இந்திய அரசியலமைப்பு மாண்பை உறுதிப்படுத்த வேண்டும்.
ஒன்றிய பாஜக அரசால் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வகுப்பு சட்ட திருத்த மசோதா மதசார்பற்ற இந்திய ஜனநாயகத்தை அடிப்படை கொள்கைகளையும் அரசியலமைப்பு மாண்பையும் மீண்டும் ஒருமுறை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து அரசியலமைப்பின் மீது கலகம் ஏற்படுத்தி வரும் ஒரு மோசமான போக்காக வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களின் வழிபாட்டு முறையான பண்பாட்டு வாழ்வை பின்பற்றும் அனைத்து உரிமைகளையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமிய தனியுரிமை சட்டங்களுடைய அடிப்படை உரிமையை அங்கீகரிக்கிறது. வகுப்பு வாரிய சட்டம் என்பது முஸ்லிம்களின் இறையில் வாழ்வு மற்றும் சமூக பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்து இஸ்லாமிய தனியுரிமை சட்டத்தின் முக்கிய அமைப்பு. வகுப்பு வாரிய சட்டத்தை திறப்பது என்பது சிறுபான்மையினருக்கு நாம் அரசியலமைப்பு நம் நாட்டின் தலைவர்கள் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் காற்றில் பார்க்கிறது என்று வேறென்ன. ஒன்றிய பாஜக அரசு மேற்கொண்டு வரும் பெரும்பான்மைவாத மற்றும் பிளவுவாத அரசானது இந்திய இஸ்லாமிய சகோதரர்களை தொடர்ச்சியாக பாதுகாப்பற்ற நிலையிலும் அச்சத்திலும் உடைய வைத்திருக்கும் உடையவர்களாகவின்றி வேறென்ன. கையில் ஆட்சி அதிகாரம் என்ற ஒரே காலத்திற்காக கூட்டணி கட்சிகளின் துணையோடு எந்த ஒரு சமூக நிறுவனத்திற்கு எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றலாம் என்ற மனநிலை கொண்ட ஆட்சியாளர்கள் மக்களின் தன்னிச்சை மூலம் எதிர்கொண்ட விளைவுகளை வரலாறு முக்கியம் நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்லாமிய சிறுபான்மையின் ஆய்வாகவே இச்சட்ட திருத்தம் எதிர்கட்சி அவர்களை தவறாக செய்திருக்கிறார்கள் என்ற வெற்று வாதத்தை ஒன்றிய ஆளும் கட்சியினர் முன்வைக்கின்றனர். ஒன்றிய பாஜக என்பது போல இது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் சட்டம் என்பது உண்மையானால் அந்த தாக்கல் செய்யப்பட்ட கூட அவர்கள் ஏன் இஸ்லாமிய பிரதிநிதிகளை உருவமுறை என்பதை கேள்விக்குறியாற்றிருக்கிறது. ஜனாதிபதியில் இது பற்றி விவாதித்த போதுமான இஸ்லாமிய உறுப்பினர்கள் இதையே ஏன் என்ற கேள்வி வருகிறது. இதுதான் இன்றைய பாஜக பாசிச மக்கள் விரோத ஆகுவதில் மிக மோசமான பெருமைவாத ஆதிக்க அரசியலாகும். இந்தியாவின் அனைத்து எதிர்கட்சிகளும் மற்றும் ஜனநாயக சக்திகளும் இந்த சட்ட திருத்த மசோதாவை இருக்கின்றன. ஒருமித்த குழுவில் ஒன்றிய அரசு செயலை கண்டிக்கின்றன. இந்த மசோதா பற்றி பரிசீலிக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு வரலாற்றிலேயே முழுமையாக வழக்கத்துக்கு மாறாத இணக்கமான பரிந்துரைகளை மறைத்தது என்று கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களே குற்றம் சாட்டியுள்ளனர். இது பாஜக அரசின் கொடுங்கோல் அதிகாரம் என்று வேறுமே இருக்க முடியும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப்பெற வலியுறுத்தி தீர்மானங்கள் எழுதப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகமும் தனது பொதுக்குழுவை அடைக்கலத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் முதல் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறது பெருமைக்குரிய விஷயமாகும். நம் நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக விதிகளை மறுத்து தனது பெரும்பான்மையாத ஆதிக்க துணியோடு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான அரசியலை கையெழுத்துள்ள ஒன்றிய பாஜக மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வன்மையான கண்டனங்களை நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயகர்களுக்கும் செறிவெடுக்கும் விதமாக ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனே மத்திய பாஜக மக்களோட அரசு திரும்பப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது. ஒன்றிய பாஜக அரசு இதை செய்யாத பட்சத்தில் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து அவர்கள் வகுப்பு உரிமை சட்ட போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் எப்போதும் சார்பு மக்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை தமிழக வெற்றி கழக தலைவர்களுடைய வாயிலாக நான் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தோழர்களே, இங்கே பெரும்பான்மையான அவர்கள் இஸ்லாம் தோழர்களுக்கு இங்கு நடக்கின்ற வகுப்பு வாரியத்தை பற்றி நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் பொறுமையான வகுப்பு வாரிய இன்றைக்கு மோசத்தனமாக பணித்துறைகளால் பணித்துறை தலைவரால் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எதுவும் கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை தெரியாது. ஆனால் உயிரியே ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான். அதை பெரும் நாங்கள் மதிக்கிறோம். ஒருபோதும் பிஜேபி பாசிச அரசுக்கு நாங்கள் ஆதரவாக செயல்பட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த இஸ்லாம் குடும்பத்திற்கு நாம் இதை பெருமையோடு கலந்துபடுகிற அன்பு போவர்களே, நீங்கள் எல்லோரும் ஒரு கட்டுப்பாட்டில் நன்றாக தெரியும். ஆனாலும் கூட இந்த இணையம் போராட்டம் அந்த உயிரிய ஆரிய வர்க்கத்திற்கு கண்டிப்பாக தெரியும் என்பதை ஒரு அழுத்தம் குறிப்போம் என்பதை இது வாயிலாக அவர்கள் முன்னிருப்பார்கள் என்று தெரிந்து கொள்கிறேன். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முதல் நன்றி கூறுவது காவல்துறை என்பது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் அறிவுரைகளிடம் கொடுத்தது கூட அவர்கள் பொதுமக்களுக்கு எதிராக இருக்கும், போக்குவரத்து எதிராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது என்ற ஏசுமையோடு ஒரு சமயங்களுக்கு கொடுத்திருந்தார்கள்.
ஆகவே வருகின்ற வரை அந்த போராட்டமானது அன்றைக்கு தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இன்றைக்கு தலைமையாக இருந்த ஒரு போராட்டம் இது ஒரு சாம்பிள் தான். இது ஒரு அடையாள கண்டனம் தான். இது முழுமையான கண்டனமாக நிச்சயமாக இந்த இளைஞர் கூட்டம் ஒரு அடியான வருவதையும் அன்றைக்கு இந்த முதலாளித்துவ அல்லது மன்னராட்சி அல்லது பன்னியாராட்சி வீழும் 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 பன்னியாராட்சி எல்லாருக்கும் இருக்கிறது. மாண்புமிகு 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 அவர்களே மாண்புமிகு 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 அவர்களே சரியா பேட்ச்ல போடலாம். முதலமைச்சர் போடலாம், அமைச்சரை போடலாம், எம்எல்ஏ போடலாம், ஒன்றிய பிரதிநிதியை போடலாம், கவுன்சிலர் போடலாம். நீங்க எல்லோரும் ஒரு பரம்பரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எங்களுடைய எல்லோருமே இந்த பரம்பரை அரசியல் இல்லாதவர்கள். உங்கள் ஆட்சி மிக விரைவில் வீழ்த்தப்படும். மக்களின் தோல்வியோடு வீழ்த்தப்படும். மக்களுக்கான போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பங்கேற்கும் என்பதை இந்த கல்யாண ஆபத்தின் வாயிலாக நாங்கள் எல்லோரும் வேலைக்காக நாங்கள் ஏதாவது பேசுகிற வகையில் தவறாக உங்களுக்கு சித்தரிக்கப்பட்டால் அது கேட்கப்பட்டால் நீங்கள் தயவு செய்து மன்னிக்கவும். எங்களின் முதல் போராட்டம், முதல் கன்னட போராட்டம், இஸ்லாத்திற்கு ஆதரவான போராட்டம், பாசிச பாஜகவுக்கு எதிரான போராட்டம் என்பதை தயார் தெரிவித்துக் கொண்டு காவல்துறை நான் அனுமதித்து சொல்ல மறுத்தாங்க. அவருடைய அழைப்பு ஏற்று நான் அந்த போராட்டத்தை போனேன். இப்ப கூட சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது அமைதியாக உருவாகி இந்த மாதம் நிறைய மேலை பேச்சாளர் நீங்க மேலை பேச்சாளர் அசிங்கமா பேசலாம். 15 முறை இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மேலை பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார். நாகரிகம் கருதி நட்பு பாராட்டி தோழமையோடு பேசலாம் போக ஒரே தலைவரை தலைவர் அவர் சொல்லிக்கிறாங்க. எந்த ஒரு கட்சியையும் நாங்கள் சாராமலும், அதாவது வெளிப்படையாக கெட்ட வார்த்தைகளை திட்டாமலும் நாங்கள் பொறுமையோடு நாங்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 22 ஆண்டுகளாக நான் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறேன். மக்கள் மன்றமாக, மக்கள் இயக்கமாக, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாக இப்படி மக்கள் பணி செஞ்சு கொண்டிருக்கிறோம். உண்மையான போராட்டத்தை உங்க 2 மாசத்துல பார்ப்பீங்க. பன்னியாராட்சிக்காரர்களே, மன்னராட்சிக்காரர்களே, நீங்க எல்லோரும் இன்னும் 2 மாதத்தில் தலைமையாக பார்த்துக் கொள்ளலாம். தலைமையாளருடைய வழிகாட்டுவது இந்த தமிழகம் மீண்டும் ஒரு எழுச்சி பெறும், மாற்றத்துக்கான வரி வகுக்கும் என்று சொல்லி ஒரு சில கோஷங்களை இந்த முறை நாங்கள் போடுவோம். நீங்கள் கலந்து போராட்டங்களும் இதனை உறுதியோடு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் பயிற்சி பாசறை சரவணன் அவர்கள் கோஷமிட அனைவரும் அதை மறுபடியும் சொல்லணும். கண்டிக்கிறோம்.
பாசாலை செய்யும் பாஜக அரசு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தோழர் செஞ்சி குணேஸ்வரன் எம்ஏஎல்எல்பி அவர்களின் தலைமையில் இந்த கண்டன உரையை நமது கழகத்தின் தோழர்கள் சார்பில் இந்த நிகழ்த்தி இருக்கிறோம். முழுமை இனி மாவட்ட கழக செயலாளர் சொன்ன மாதிரிதான் இது சாம்பிள் 2 மாசத்துல அதிரடியா இருக்கும். நம்ம பாலிடிக்ஸே வந்து டீசன்ட் பாலிடிக்ஸ், டீப் அட்டாக் இருக்குது. 2 மாசத்துக்கு தெரியும், 2 மாசம் கூட கிடையாது. எல்லாரும் சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க. 25 நாட்களுக்கு பிறகு வெடி தொடர் வெடியா வெடிக்கும். கூட்டம் கம்மியா இருக்குன்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டம் கம்மியா இருக்குன்னு பாக்குறாங்க அரசியல் எதிரி தோழர்கள். அவங்க மூவிஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல, பிறப்புகள் இதை பார்ப்பாங்க எல்லாரையும். 2 மாசம் பாருங்க, ஊபிஸ் இல்ல ஊபிஸ் ஆகிடுவாங்க அவங்க இந்த 2 மாசத்துல. பாத்துக்கிட்டே இருங்க. ஓகே, இது வந்து வகுப்பு வாரிய திருத்த சட்டம் என்பதால் இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியின் நிலையில அட்டுவலை கண்டிச்சு பெரிய அட்டுவல் கடற்கரை கிராமமான தடாகம் போக்குவாய் பழவளம் மலையசல் மலவநாடு பகுதியில ஒரு ரோடு செய்யல. அந்த வாழ்ற மக்கள் வந்து வட்ட, அதாவது வந்து சிவில் சப்ளைஸ் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாம கைவேலை வைக்க முடியாம 2 கிலோமீட்டர் நலன்துறை வந்து கைவேலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போவாங்க. நம்ம போறது அந்த 3 பகுதியில வந்து வைஃபை வந்து ஏற்படுத்தி வைஃபை வசதி ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் வெளியிருக்கிறார்கள். மேலும் அந்த ரோடுகள் எல்லாம் கொஞ்சம் சிறந்ததாக இருக்கிறது. அது வந்து கடற்கரை பகுதிகளும் விடப்பட்டு தேவனவாடி பகுதியில கூட அந்த லாரிமே இந்த ஆசிரியர்கள் செலவில்லை. நாங்க போயிட்டோம், எல்லா கிராமத்துக்கு போயிட்டோம். 2000 மக்களையும் எழுத பணிபுரிவது பலரும் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஊர்லாம் போய் ஆய்வு பண்ணிக்கிறோம். மேலும் இந்த வகுப்புல எல்லாருமே பாருங்க, செஞ்சு சுற்றி அழைப்பாங்க. ஒரே ஒரு ரோடு கூட சொல்லியிருக்காரு. செஞ்சி பேரூராட்சியில ஒரே ஒரு ரோடு கூட சொல்லியிருக்காரு. சுகாதாரமற்ற நிலையை சொல்றது வெள்ளிக்கிழமையான சந்தையில இதெல்லாம் கண்டிச்சு மிகவெளி வட்டாட்சியாளர்கள் முன்னிலையில் போராட்டம், வட்டார வளர்கள் அவர்களுடைய போராட்டம், வட்டாட்சி வட்டாட்சியாளர் அவர்கள் போராட்டங்கள் மக்களுக்கான போராட்டமாக இருக்கும். சட்டங்களுக்கு ஏற்படுத்தி அதான் சந்தை மக்களுக்கு வந்து ரோடு இல்ல. அதே போல அரசு மருத்துவமனையில செய்தியை தவிர டாக்டர் ஒர்க் பண்றது இல்ல. அந்த அடிப்படை கட்டணம் வசதி கிடையாது. ஏதாவது ஆள் போனா உடனே என்ன பண்றாங்க, முடிவு பண்ண போடுங்க, ஜிப்பர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிகிச்சைக்கு தான் நம்ம அதெல்லாம் போவோம். ஆனா 40 ஆண்டு சும்மா அது போல அதோட டாக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் உருவாக்க பல சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. ஒட்டுமொத்தமா ஒரு மிகப்பெரிய ஒரு மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்ற மீண்டும் இதே எழுச்சியோடு மக்களை ஒன்றுபடுத்தி மிகப்பெரிய ஒரு பாடம் நடைபெற்றுக் கொண்டு நன்றி பங்கு கொண்ட அனைத்து போராட்டங்களுக்கும் என் மனமான வாக்குகளின் நன்றிகளை 3 முறை வாயிலாக
தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ, உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ. வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும். புது சரித்திரம் இனி பிறக்கும். போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும். பறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும். இனம் விடுதலை இணை சுவைக்கும். ஒளி நிரந்தரம் என நிலைக்கும். இல்லாமல் போராடு நில்லும் வரை, இல்லாமல் செல்லும் வரை. துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை. வாகை 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 வெற்றி தமிழ் வாகை. யானை 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 இது இரட்டை போர் யானை. வாகை 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 வெற்றி தமிழ் வாகை. யானை 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 இது இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். கொள்கை தலைவர்கள் யார்? கொள்கை வேர் தன்னை பார். கொள்கை தலைவர்கள் யார்? கொள்கை வேர் தன்னை பார். மொழி எழுந்திட தரை விழுந்திட குருதியில் மன உறுதியும் பெற மத இன மொழி பாலினமது சமம் என புது யுகம் பிறந்திட. நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட. அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட. நமது உரிமை நமது பெருமை கரங்க இணைய மாறும் நிலைமை பயனுற